இன்றைக்கி நம்ம எடிட்டிங் ப்ராசஸை ஈஸியாக ஆக்குறதுக்கான 9 டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டைம்லைனில் நீங்கள் கிளிப்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே ப்ளேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் திரும்ப ரன் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ரன் டைமில் லேக் இருந்துச்சுன்னா அப்போ நீங்கள் உங்களோட ப்ளேபேக்கோட ரெசல்யூஷனை கம்மி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஸ்மூத்தராக ப்ளே ஆகும். இதுக்கு நீங்கள் ப்ளேபேக்கில் டைம்லைன் ப்ளேபேக் ரெசல்யூஷனில் ஃபுல் இருக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் ஹாஃப் இல்லைனா குவார்ட்டர் செலக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வீடியோட ரெசல்யூஷன் கம்மியாக இருந்தாலும் ரியல் டைமில் இது ரெண்டர் ஆகி ப்ளே ஆகிறதுக்கான எஃபர்ட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்மூத்தராக ப்ளே ஆகும். இங்கே நீங்கள் ரெசல்யூஷன் கம்மி பண்ணுறது எந்த விதத்துலையும் வீடியோட அவுட்புட் குவாலிட்டியை அஃபெக்ட் பண்ணாது. பியூராக இது எடிட் பேஜில் ப்ளேபேக் பண்ணுறதுக்கான ரெசல்யூஷனை மட்டும்தான் கம்மி பண்ணுமே தவிர நமக்கு அவுட்புட் செட்டிங்ஸில் இல்லை வீடியோ குவாலிட்டியில் இந்த ரெசல்யூஷன் அங்கே அப்ளை ஆகாது. உங்களோட ப்ராஜெக்ட் நீங்கள் பில்ட் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஃப்ரேம் உங்களோட ஃபியூஷன் பேஜில் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கோ இல்லைனா ஒரு குறிப்பிட்ட ஃப்ரேம் உங்களுக்கு தம்ப்நெயிலாக நீங்கள் யூடியூப்பில் அதை யூஸ் பண்ணுறதுக்கோ உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த பர்டிகுலர் ஃப்ரேமை மட்டும் ஒரு இமேஜாக நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் ஃபைல் எக்ஸ்போர்ட்டில் கரண்ட் ஃப்ரேம் ஆஸ் ஸ்டில்னு இருக்கும். அது நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு ஜேபெக், டிஃப், பிஎன்ஜி இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் எந்த ஃபைல் ஃபார்மேட் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் அந்த ஃப்ரேமை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். உங்களோட டைம்லைனில் நீங்கள் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பில்ட் பண்ணிட்டீங்க. இப்போது ஒரு பர்டிகுலர் கிளிப்போட ஸ்டார்ட் அண்ட் எண்ட் பொசிஷனை சேஞ்ச் பண்ணோம். பட் அந்த டைம்லைனில் இருக்கிற டியூரேஷன் சேமாக தான் இருக்கும்னா நீங்கள் அந்த கிளிப்பை நீங்கள் தனியாக எடுத்து ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் பொசிஷனை நீங்கள் எடிட் பண்ணி மறுபடியும் அந்த டைம்லைனில் அதே பிளேஸ்மெண்ட்டில் வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. இதுக்கு பதிலாக இங்கே ட்ரிம் எடிட் மோடுன்ட்டு செலெக்ஷன் டூல் பக்கத்தில் இருக்கும். இந்த ட்ரிம் எடிட் மோடை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த கிளிப்புக்கு மேலே நீங்கள் கொண்டு வரும்போதே உங்களுக்கு அதோட ஐகான் பார்த்தீங்கனாலே அந்த கிளிப்பை ஸ்க்ரோல் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அந்த கிளிப்பை நீங்கள் செலக்ட் பண்ணி லெஃப்ட் அண்ட் ரைட் நீங்கள் மூவ் பண்ணிங்கனாலே அந்த கிளிப்போட எண்ட் பொசிஷன்ஸ் சேஞ்ச் ஆகிறது தெரியும். இதை உங்களால் மேலே இருக்கிற டிஸ்பிளேயில் உங்களால் பார்க்க முடியும். கீழே லெஃப்டில் இருக்கிறது உங்களுக்கு இதோட ப்ரீவியஸ் கிளிப், ரைட் ஹேண்டில் இருக்கிறது உங்களோட நெக்ஸ்ட் கிளிப். இந்த கிளிப்போட ஸ்டார்டிங் அண்ட் எண்ட் பொசிஷனை உங்களால் மேலே பார்க்க முடியும். ஸோ இந்த ட்ரிம் எடிட் மோட் டூலை யூஸ் பண்ணி நீங்கள் அந்த கிளிப்பை வெளியில் எடுக்காமலேயே உங்களால் ஸ்டார்ட் அண்ட் எண்ட் பொசிஷனை வேரி பண்ண முடியும். இனிஷியலாக நாம் டைம்லைனில் நம்மளோட ஃபுட்டேஜஸ் எல்லாத்தையும் ரஃப் கட் பண்ணுவோம். ரஃப் கட் பண்ணதுக்கப்புறமா ஃபைன் கட் அண்ட் ஃபைனல் கட் இது எல்லாமே நம்ம டைம்லைனில் பண்ணுவோம். இதுக்கு நீங்கள் மீடியா பூலில் உங்களுக்கு ஆல்ரெடி டைம்லைன்னு ஒன்று க்ரியேட் ஆகிருக்கும். அதுதான் கரண்ட் டைம்லைன். இப்போ நீங்கள் புது டைம்லைன் க்ரியேட் பண்ணணுன்னா நீங்கள் மீடியா பூலில் ரைட் கிளிக் பண்ணி டைம்லைன்ஸில் க்ரியேட் நியூ டைம்லைன்ஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா டைம்லைனுக்கு ஒரு நேம் கேட்கும். நீங்கள் நேம் கொடுத்துட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணிங்கன்னா ஒரு நியூ டைம்லைன் க்ரியேட் ஆகும். இந்த நியூ டைம்லைனை நீங்கள் பார்க்குறதுக்கு இந்த லெஃப்ட்டில் இருக்கிற இந்த டைம்லைன் வியூ ஆப்ஷனில் டிஸ்பிளே ஸ்டாக் டைம்லைன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த டைம்லைன் நேமுக்கு பக்கத்தில் உங்களுக்கு ஆரோ மார்க் இருக்கும். இந்த ஆரோ மார்க்கில் நீங்கள் எந்த டைம்லைன் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி அந்த டைம்லைனில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். இன்கேஸ் உங்களுக்கு ரஃப் கட் பண்ணதை ஃபைன் கட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அதில் இருந்த கிளிப்ஸ் மட்டும் தனியாக வேணும்னா நீங்கள் ரைட் சைடில் ஸ்டாக் டைம்லைன்ஸ்னு இருக்கும். இந்த ஸ்டாக் டைம்லைன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே உங்களுக்கு 2 டைம்லைன் மேலே கீழே இருக்கும். இதில் நீங்கள் எந்த டைம்லைன் எங்கே வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு ஒரு டைம்லைனில் இருக்கிற கிளிப்ஸை நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிங்கனாலே இன்னொரு டைம்லைனுக்குள்ளே நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். இது மூலயமா நீங்கள் மல்டிபிள் டைம்லைன்ஸை ஒரே ப்ராஜெக்டில் க்ரியேட் பண்ணி எந்தெந்த கிளிப்ஸ் தேவையோ அங்கேயே மூவ் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் உங்களோட டைம்லைனில் மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸ் நீங்கள் ப்ளேஸ் பண்ணியிருக்கீங்க, லோகோஸ் வச்சுருக்கீங்க, டெக்ஸ்ட் வச்சுருக்கீங்க, வீடியோஸ் வச்சுருக்கீங்கன்னா இது எல்லாமே நம்மளோட டிஸ்பிளே விண்டோவில் பொசிஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் செப்பரேட்டாக ஒவ்வொன்றையும் கிளிக் பண்ணி பொசிஷனில் எக்ஸ் அண்ட் ஒய் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி இதோட பிளேஸ்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் இந்த இடத்துல ட்ரான்ஸ்ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த இதை மூவ் பண்ணணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்னா டெக்ஸ்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அது மேலே வச்சு கிளிக் பண்ணி நீங்கள் மூவ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அது மூவ் ஆகிடும். அது மாதிரி நீங்கள் எது வேணுமோ அதை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு இந்த ஆப்ஜெக்ட்ஸை மூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஜூம் பிளர் எஃபெக்ட் இல்லைனா உங்களோட
எல்லா வீடியோலையும் ஒரு குறிப்பிட்ட கலர் பேலட்டை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட டைம்லைனில் இருக்கிற ஒவ்வொரு கிளிப்பையும் நீங்கள் உங்களோட செட்டிங்ஸ்க்கு கரெக்ட் பண்ணணுன்ற நீட் இல்லை. அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த எஃபெக்ட்ஸில் இருக்கிற அட்ஜஸ்ட்மெண்ட் கிளிப்பை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் கிளிப்பில் இங்கே இருக்கிற ரிசால்வ் எஃபெக்ட்ஸோ இல்லைனா கலர் கரெக்ஷன்ஸோ நீங்கள் இதில் ஆட் பண்ணிங்கன்னா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் கிளிப் நீங்கள் எந்தெந்த வீடியோ கிளிப்ஸ்க்கு மேலே நீங்கள் ப்ளேஸ் பண்ணுறீங்களோ எல்லாத்துலேயும் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் கிளிப்பில் இருக்கிற செட்டிங்ஸ் வந்து அப்ளை ஆகிடும். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் கிளிப் யூஸ் பண்ணுறது மூலயமா நீங்கள் செப்பரேட்டாக ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கிளிப்பையும் நீங்கள் எடிட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. உங்கள் டைம்லைனில் நீங்கள் மல்டிபிள் கிளிப்ஸ் இல்லைனா நிறைய டெக்ஸ்ட் எஃபெக்ட்ஸ் இல்லைனா நிறைய டைல்ஸ் இது எல்லாமே வெவ்வேறு லேயரில் நீங்கள் இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கீங்க. இது எல்லாத்தோட எண்ட் பொசிஷனும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது எல்லாமே ஒரே பொசிஷனில் தான் நமக்கு எண்ட் ஆகணும் அப்படின்னா இங்கே செலெக்ஷன் டூலுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ட்ரிம் எடிட் மோட் டூல் இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இது எல்லா கிளிப்ஸையும் நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் ப்ளே ஹெட்டை எங்கே எண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணி நீங்கள் கீபோர்டில் இ லெட்டரை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக இது எல்லாமே ஒரே பொசிஷனில் எண்ட் ஆகும். மறுபடியும் நீங்கள் ப்ளே ஹெட்டை தள்ளி வச்சு நீங்கள் இ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மறுபடியும் அதோட எண்ட் பொசிஷன் வேரி ஆகும். எங்கே நீங்கள் வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த எண்ட் பொசிஷனை உங்களால் வேரி பண்ணிக்க முடியும். இண்டிவிஜுவல் கிளிப்பை நீங்கள் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் செலெக்ஷன் டூலில் போயிட்டு நீங்கள் எந்த கிளிப்பை நீங்கள் எடிட் பண்ணணுமோ அந்த கிளிப்போட எண்டை நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் மறுபடியும் ப்ளே ஹெட்டை நீங்கள் எங்கே வேணுமோ ப்ளேஸ் பண்ணிட்டு நீங்கள் இ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த பர்டிகுலர் கிளிப்போ இல்லைனா அந்த டைலோ உங்களுக்கு அதோட பொசிஷன் நீங்கள் எங்கே வச்சுருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற அளவுக்கு அது எக்ஸ்பேண்ட் ஆகும். டைம்லைனில் நீங்கள் எல்லா கிளிப்ஸையும் ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு ஏதாவது ஒரு பர்டிகுலர் கிளிப்போ இல்லைனா ஒரு குரூப் ஆஃப் கிளிப்ஸையோ நீங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்கள் அதை மூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த கிளிப்பை தனியாக மேலே எடுத்து மற்ற எல்லா கிளிப்ஸையும் நீங்கள் மூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த இண்டிவிஜுவல் கிளிப்பை மட்டும் நீங்கள் அங்கே ப்ளேஸ் பண்ணணுன்ற நீட் இல்லை. அதுக்கு பதிலாக நீங்கள் அந்த கிளிப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் கமா அப்படின்னு நீங்கள் கீபோர்டில் ப்ரெஸ் பண்ணிங்கனாலே அந்த கிளிப் லெஃப்டில் மூவ் ஆகும். இதே இது கண்ட்ரோல் ஷிஃப்ட் டாட் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த கிளிப் ரைட்டில் மூவ் ஆகும். குரூப் ஆஃப் கிளிப்ஸை நீங்கள் மூவ் பண்ணுறதுக்கு எந்த கிளிப்ஸ் எல்லாம் நீங்கள் மூவ் பண்ணணுமோ அந்த கிளிப்ஸ்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் கண்ட்ரோல் ஷிஃப்ட் கம்மா கொடுத்தீங்கன்னா அந்த ஹோல் செட்டுமே உங்களுக்கு லெஃப்ட்லேயோ இல்லைனா கண்ட்ரோல் ஷிஃப்ட் டாட் கொடுத்தீங்கன்னா ரைட்லேயோ அது உங்களுக்கு மூவ் ஆகும். உங்களோட ப்ராஜெக்ட் டைம்லைனில் ஒரு குறிப்பிட்ட போர்ஷன்ஸ் மட்டும்தான் நீங்கள் ரெண்டர் பண்ணி அவுட்புட் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதோட ஸ்டார்ட் அண்ட் எண்ட் நீங்கள் டிஃபைன் பண்ணலாம். எங்கேருந்து உங்களுக்கு ரெண்டரிங் ஸ்டார்ட் ஆகணுமோ அந்த இடத்துல நீங்கள் ப்ளே ஹெட்டை ப்ளேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கீபோர்டில் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரெண்டரிங்கோட ஸ்டார்டிங் பொசிஷனை அது மார்க் பண்ணிவிடும். அதே மாதிரி எது வரைக்கும் ரெண்டர் ஆகணுங்கிறத நீங்கள் டிஃபைன் பண்ணுறதுக்கு ப்ளே ஹெட்டை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கீபோர்டில் ஓ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதோட எண்ட் பொசிஷனை மார்க் பண்ணிக்கும். இது நம்மளால் மேனுவலாகவும் மார்க்கரை நம்மளால் மூவ் பண்ணி டிஃபைன் பண்ண முடியும். பட் அதை விட இந்த ப்ளே ஹெட்டை ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம ஐ அண்ட் ஓ ப்ரெஸ் பண்ணுறது மூலிமா டிஃபைன் பண்ணுறது இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த 9 டிப்ஸையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணும்போது இன்னும் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது இதில் டவுட்ஸோ கிளாரிஃபிகேஷன்ஸோ இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்கில்ஸ் வளர்ப்போம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.